காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர், புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர், தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லபாக்கம் ச. ராஜேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர். மேலும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைக்கும் அனைத்து தலைவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் சிட்லபாக்கம் ச. ராஜேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர். அஇஅதிமுகவின் வாக்குறுதிகள். சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026. ஜல்லிக்கட்டு வீரர்கள் விளையாட்டின் போது உயிரிழக்க நேரிட்டால் ரூபாய் 10 லட்சம், படுகாயமடைந்தால் ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகை ரூபாய் 10,000 வழங்க இரட்டை இலை சின்னம். 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் ரூபாய் 25,000 மானியம் கிடைக்க இரட்டை இலை சின்னம். முதியோர் உள்ளிட்டோருக்கு அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லாம் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர், புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர், தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லபாக்கம் ச. ராஜேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர். மேலும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைக்கும் அனைத்து தலைவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் சிட்லபாக்கம் ச. ராஜேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர். அஇஅதிமுகவின் வாக்குறுதிகள். சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026. ஜல்லிக்கட்டு வீரர்கள் விளையாட்டின் போது உயிரிழக்க நேரிட்டால் ரூபாய் 10 லட்சம், படுகாயமடைந்தால் ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகை ரூபாய் 10,000 வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு ரூபாய் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. தைப்பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து கூடுதலாக 1000 வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. சிறுபான்மை மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் சின்னம் இரட்டை இலை. சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லபாக்கம் ச. ராஜேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர். மறவாமல் மறந்தும் இருந்து விடாமல் வாக்களிப்பீர். வாக்காளர் பெருமக்களே, சிந்திப்பீர். எம்ஜிஆர் அம்மாவின் எண்ணங்களை நிறைவேற்றி தமிழகத்தில் நல்லாட்சி மலர்ந்திட உங்கள் பொன்னான மணியான வாக்கை சிட்லபாக்கம் ச. ராஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசையுடனும் மற்றும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆசையுடனும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆசீர்வாதத்துடன் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லபாக்கம் ச. ராஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர். வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர். தேர்தல் நாள் 23/4/2026. அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே. எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் இபிஎஸ் வருகவே. தலைவர் இபிஎஸ் வருகவே. எங்கள் தன்மான
சிங்கம் வருகவே, தலைவர் இபிஎஸ் வருகவே, எங்கள் தன்மான சிங்கம் வருகவே. படித்தவர் சின்னம் இரட்டை இலை, பாமர மக்களின் சின்னம் இரட்டை இலை, ஏழை எளியவரின் சின்னம் இரட்டை இலை, பாட்டாளியின் சின்னம் இரட்டை இலை, உழைப்பாளரின் சின்னம் இரட்டை இலை, உயர்ந்தவர்களின் சின்னம் இரட்டை இலை, நல்லவர்களின் சின்னம் இரட்டை இலை, தாய்மார்களின் சின்னம் இரட்டை இலை, தொழிலாளியின் சின்னம் இரட்டை இலை, பெரியவர்களின் சின்னம் இரட்டை இலை, உயர்ந்தவர்களின் சின்னம் இரட்டை இலை. புகழ் மணக்க எழுச்சியோடு வராரு, கலகலக்க எடப்பாடியார் வராரு, புகழ் மணக்க எழுச்சியோடு வராரு, அட்டி தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வராரு, அட்டி தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வராரு, பாமரனின் தோழனாக படை திரட்டி வராரு, பாமரனின் தோழனாக படை திரட்டி வராரு. நல்லவர்களின் சின்னம் இரட்டை இலை, தாய்மார்களின் சின்னம் இரட்டை இலை, தொழிலாளியின் சின்னம் இரட்டை இலை, பெரியவர்களின் சின்னம் இரட்டை இலை, நமது பகுதியில் உள்ளவர்களின் சின்னம் இரட்டை இலை, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் சின்னம் இரட்டை இலை, தொகுதி மக்களுக்கு இரவு பகல் பாராமல் மக்கள் பணிக்கு ஓடோடி வந்து உழைப்பவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அன்பாகவும் பண்பாகவும் பார்த்து பழக மனிதநேயம் கொண்ட செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் BABL அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வீர். தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வீர். நமது வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர், வெற்றி பெற செய்வீர். நமது வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர், வெற்றி பெற செய்வீர். பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களை, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை, மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்றார் அமர் அண்ணா அவர்கள். அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் அறிஞர்கள். மக்களுக்காக, மக்களால், மக்களை அமைத்துக் கொள்கிற ஆட்சி மக்களாட்சி. அந்த மக்களாட்சிக்கு அஸ்திவாரம் போன்றதுதான் மக்களின் வாக்குரிமை. அந்த வாக்குரிமையின் மீது எழுப்பப்படும் அற்புதமான மாளிகை தான் நல்ல அரசு. ரெட்டகல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனும் வேறையா. புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனும் வேறையார். இளவல் தெரிஞ்ச புடிச்ச தாமரன், இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். தன்னாட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி, நல்லாட்சி வேணும்னா வரணும் எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். அரசுதா ஒரு முறை யோசி, அந்த தங்கத்தோட மனசுதா. சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதா, நேர்மையான இந்த அரசியலே புதுசுதா. கொத்து நோய் தடுத்து, கவிதைய வீட்டெடுத்து, செத்த பயிர் வளர்த்து, விலையேற்றம் அதை தடுத்து, அம்மாவை போல வந்து அரவணைச்சார் கொலவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும்.
தெரியணுமே போத ஒளியணுமே கல்வி ஒளி தெரியணுமே பெண்களை பாதுகாத்து மீண்டும் சிறகு தெரியணுமே மாநிலமே சிறகிடவே வெற்றி பாதையிலே மீண்டும் நம்ம நடந்திடவே அம்மாவை போல வந்து அவனச்சா கொலவாடி ஆட்சி வேணும் நான் மனநூலக நடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும் ரெட்டஜன நாடு சிரிக்கணும் நடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும் ரெட்டஜன தமிழ்நாடு ஜெயிக்கணும் நடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும் கொஞ்சம் போர்டில் எடுத்துக்கோ. நாளைக்கு நைட்டே வர சொன்னாங்கன்னா எந்த ரோடு என்னென்ன பார்த்து வரத்துக்கு வசதியாக இருக்கும். நல்லாட்சின்னா எடப்பாடியார் தான். நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலாம் உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலாம் உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட உயர்ந்ததும் குடிவரவந்த நாயகனும் இரண்டு மனுஷனாரே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலாம் உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலாம் உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இது உள்ள விடுங்க. அம்பியா நகர் 4-5 தெரு வில்லேஜ்லாம் இருக்கும். வில்லேஜ் டைப். மக்களால் தான் மக்களுக்காகவே தான் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா அடுத்த ரோடு மக்களுக்காகவே இயங்கும். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியுடனும் மற்றும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆசியுடனும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆசீர்வாதத்துடனும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் BABL அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர். மேலும் NDA கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து தலைவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் BABL அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர். தேர்தல் நாள் 23/4/2026. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் நம்ம வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பு. தேர்தல் நாள் 23/4/2026. வாக்காள பெருமக்களை சிந்திப்பீர். அம்மா ஆட்சி காலத்தில் அம்மா உணவகம் கொண்டு வந்தார்கள். மக்களின் பசியை போக்கிய மகராசி அம்மா. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அம்மா உணவகத்தை சிறப்பாக செயல்படுத்தி வந்தார். பிறகு ஸ்டாலின் அரசு வந்தவுடன் மூடு விழா செய்தார்கள். மீண்டும் அம்மா உணவகத்தை புது பொலிவுடன் திறக்க ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பு. அஇஅதிமுகவின் வாக்குறுதிகள். சட்டமன்ற பொது தேர்தல் 2026. மாதந்தோறும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் ரூபாய் 2000 உதவித்தொகை கிடைக்க இரட்டை இலை சின்னம். அம்மா இல்ல திட்டம் அனைவருக்கும் வீடு கிடைக்க இரட்டை இலை சின்னம். 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் ரூபாய் 25,000 மானியம் கிடைக்க இரட்டை இலை சின்னம். முதியோர் உள்ளிட்டோருக்கான உதவித்தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்ல, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்ல. பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பு. மேலும் NDA கூட்டணியில் அங்கம் வைக்கும் அனைத்து தலைவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பு. அஇஅதிமுகவின் வாக்குறுதிகள். சட்டமன்ற பொது தேர்தல் 2026. ஜல்லிக்கட்டு வீரர்கள் விளையாட்டின் போது உயிரிழக்க நேரிட்டால் ரூபாய் 10 லட்சம், படுகாயமடைந்தால் ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகை ரூபாய் 10,000 வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு ரூபாய் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. தைப்பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து கூடுதலாக 1000 வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை.
சிறுபான்மை மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் சின்னம் இரட்டை இலை. வைக்கணும் நாம இரட்டை இலைக்காக வைக்கணும். ஓட்டு எந்திர பட்டன தட்டன நச்சாரட்ட என பாட்டு தட்டனா நீங்க ரெட்ட என பாட்டு தட்டனா. தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லபாக்கம் ராசேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் மக்களாட்சி அரசுதா நேர்மையான இந்த அரசியலே தொத்து நோய் தடுத்து கவிதைய வீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து இளையத்தாக தடுத்து அம்மாவை போல வந்து அரவணைச்சா கொலவாடி நல்லாட்சி வேணும் பாடி ஏழைகள் சிரிக்கணும் ரெட்டையன ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும் எடப்பாடி ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும் ரெட்டையன ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும் எடப்பாடி ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும் ரெட்டையன ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும் எடப்பாடி ஆடணும். அமைதியாக மாறணுமே ஏழைங்க முகத்தில் சிரிப்பு சத்தம் ஏறணுமே போத ஒழியணுமே கல்வி ஒளி தெரியணுமே பெண்களை பாதுகாத்து மீண்டும் சிறகு திரியணுமே மாற்றும் குழந்திடவே ஆயுதமே சிறந்திடவே வெற்றி பாதையில மீண்டும் நம்ம நடந்திடவே அம்மாவை போல வந்து அரவணைச்சா கொலவாடி நல்லாட்சி வேணும் பாடி ஏழைகள் சிரிக்கணும் ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும் எடப்பாடி ஆடணும் 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 ஏழைகள் சிரிக்கணும் ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும் எடப்பாடி ஆடணும். அமைதியாக மாறணுமே ஏழைங்க முகத்தில் சிரிப்பு சத்தம் ஏறணுமே பாதுகாத்து மீண்டும் சிறகு திரியணுமே மாற்றும் குழந்திடவே ஆவிடமே சிறந்திடவே வெற்றி பாதையில மீண்டும் நம்ம நடந்திடவே அம்மாவை போல வந்து ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும் எடப்பாடி ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும் ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும் எடப்பாடி ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும் ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும் எடப்பாடி ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும் ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும் எடப்பாடி ஆடணும். நல்லாட்சின்னா எடப்பாடியார் தான். நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்
நிஜமா நடந்தாச்சு புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வளர்ச்சியை கொடுத்தாவே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்ம மறக்கல தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒடுக்குனதும் கல்விய கருத்துனதும் மாணவன உயர்ந்தனதும் குடிமரமது நாயகனும் இருந்து மனுஷனாரே மாற்றம் காணாத மக்கள் போராடி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை விட்டோடா? நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா சரி, அடுத்ததுல போய். மக்களுக்காகவே இயங்கு. இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியுடனும் மற்றும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆசியுடனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆசிர்வாதத்துடனும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் BABL அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர். மேலும் NDA கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து தலைவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் BABL அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர். தேர்தல் நாள் 23/4/2026. நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் நம்ம வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர். தேர்தல் நாள் 23/4/2026. வாக்காளர் பெருமக்களே சிந்திப்பீர். அம்மா ஆட்சி காலத்தில் அம்மா உணவகம் கொண்டு வந்தார்கள். மக்களின் பசியை போக்கிய மகராசி அம்மா. எடப்பாடி சட்டமன்ற பொது தேர்தல் 2026. மாதந்தோறும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் ரூபாய் 2000 உதவித்தொகை கிடைக்க இரட்டை இலை சின்னம். அம்மா இல்ல திட்டம் அனைவருக்கும் வீடு கிடைக்க இரட்டை இலை சின்னம். 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் ரூபாய் 25,000 மானியம் கிடைக்க இரட்டை இலை சின்னம். முதியோர் உள்ளிட்டோருக்கான உதவித்தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லாம் நீ பேசுகின்ற தெய்வம் என்பது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் MP அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர்
புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் சா ராசேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர். மேலும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைக்கும் அனைத்து தலைவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் சா ராசேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர். அஇஅதிமுகவின் வாக்குறுதிகள் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026. ஜல்லிக்கட்டு வீரர்கள் விளையாட்டின் போது உயிரிழக்க நேரிட்டால் ரூபாய் 10 லட்சம், படுகாயமடைந்தால் ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகை ரூபாய் 10,000 வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு ரூபாய் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. தைப்பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து கூடுதலாக 1000 வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. சிறுபான்மை மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் சின்னம் இரட்டை இலை. ஓட்டு எந்திர வட்டன தட்டன நச்சா ரெட்டை இலை பார்த்து தட்டணும். நீங்க ரெட்டை இலை பார்த்து தட்டணும். தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் சா ராசேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர். மறவாமல் மறந்தும் இருந்து விடாமல் வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. தேர்தல் நாள் 23/4/2026. நமது வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராசேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர், வெற்றி பெற செய்வீர். நமது வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராசேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர், வெற்றி பெற செய்வீர். அஇஅதிமுகவின் வாக்குறுதிகள் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026. வங்கிகளில் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி வழங்கும் சின்னம் இரட்டை இலை. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கும் சின்னம் இரட்டை இலை. நகரப்புற பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் சின்னம் இரட்டை இலை. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்த பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2,000, +2 வரை படித்தவர்களுக்கு ரூபாய் 1,000 வழங்கும் சின்னம் இரட்டை இலை. கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் 450 யூனிட்டாகவும் மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1,400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும் சின்னம் இரட்டை இலை. நன்மை செய்வதே என் கடமையாகும், நன்மை செய்வதே என் கடமையாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும், நட்பை வளர்ப்பதே என் லட்சியமாகும், நட்பை வளர்ப்பதே என் லட்சியமாகும். வாக்காளர் பெருமக்களே, சிந்திப்பீர். எம்ஜிஆர் அம்மாவின் எண்ணங்களை நிறைவேற்றி தமிழகத்தில் நல்லாட்சி மலர்ந்திட உங்கள் பொன்னான மணியான வாக்கை சிட்லப்பாக்கம் சா ராசேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பு. இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசையுடனும் மற்றும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆசையுடனும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆசீர்வாதத்துடன் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர். வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர். தேர்தல் நாள் 23/4/2026. அடுத்த முதலமைச்சர் அண்ணன் டிபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே, எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் டிபிஎஸ் வருகவே, தலைவர் டிபிஎஸ் வருகவே.
எங்கள் தன்மான சிங்கம் வருகவே தலைவர் இபிஎஸ் வருகவே எங்கள் தன்மான சிங்கம் வருகவே. படித்தவர் சின்னம் இரட்டை இலை, பாமர மக்களின் சின்னம் இரட்டை இலை, ஏழை எளியவரின் சின்னம் இரட்டை இலை, பாட்டாளியின் சின்னம் இரட்டை இலை, உழைப்பாளரின் சின்னம் இரட்டை இலை, உயர்ந்தவர்களின் சின்னம் இரட்டை இலை, நல்லவர்களின் சின்னம் இரட்டை இலை, தாய்மார்களின் சின்னம் இரட்டை இலை, தொழிலாளியின் சின்னம் இரட்டை இலை, பெரியவர்களின் சின்னம் இரட்டை இலை, உயர்ந்தவர்களின் சின்னம் இரட்டை இலை. எடப்பாடி சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான், நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். தொற்று நோய்களுக்கு கவிதைய மீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து இளையேற்றம் அதை தடுத்து அம்மாவை போல வந்து அரவணைச்ச கொலவாடி நல்லாட்சி வேணும்னா மனநூலுங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு சிரிக்கணும்னா எடப்பாடி ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு சிரிக்கணும்னா எடப்பாடி ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு சிரிக்கணும்னா எடப்பாடி ஆடணும். லெஃப்ட் மேல ரைட் வரல, இந்த மாதிரி ரிவர்ஸ் தான் வரணும். இதுல போடு, போயிட்டு ரிவர்ஸ் இல்லாம அமைதியாக மாறணுமே, ஏழுக்கு பக்கத்துல சிரிப்பு சத்தம் வேறொன்று. கொஞ்சம் முன்ன போயிட்டு ரிவர்ஸ் போயிடலாம். கொஞ்சம் உள்ள போயிட்டு ரிவர்ஸ் அங்க அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அம்மாவை போல வந்து அரவணைச்ச கொலவாடி நல்லாட்சி வேணும்னா மனநூலுங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு சிரிக்கணும்னா எடப்பாடி ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். காக்க வருது அது எங்க எடப்பாடி. தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காகவே இயங்கும். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியுடனும் மற்றும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆசியுடனும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆசிர்வாதத்துடனும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் சா. ராஜேந்திரன் BABL அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர். மேலும் NDA கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து தலைவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் சா. ராஜேந்திரன் BABL அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்.
தேர்தல் நாள் 23/4/2026. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் நம்ம வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிட்லபாக்கம் ராசேந்திரன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர். தேர்தல் நாள் 23/4/2026. வாக்காளர் பெருமக்களே சிந்திப்பீர். அம்மா ஆட்சி காலத்தில் அம்மா உணவகம் கொண்டு வந்தார்கள். மக்களின் பசியை போக்கிய மகராசி அம்மா. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அம்மா உணவகத்தை சிறப்பாக செயல்படுத்தி வந்தார். பிறகு ஸ்டாலின் அரசு வந்தவுடன் மூடு விழா செய்தார்கள். மீண்டும் அம்மா உணவகத்தை புது பொலிவுடன் திறக்க ஆதரிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு. புரட்சித் தலைவர் நாமம்